ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் மாதம் 22 நடந்த எக்ஸாமில் வந்து சயின்ஸ் ஷிப் தான் பார்க்க போகிறோம். இது செட் நம்பர் 32. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து 31 செட் வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதை பார்க்காதவங்க பாருங்கள். அதே போல் வந்து இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறோம். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துறாங்க. ஜஸ்ட் இந்த சைடு வந்து ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இதோட வேல்யூ வந்து என்னங்கிறாங்க. √5 வந்து ஸ்கொயர் பண்ணும்போது 5 கிடைக்கும். 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1 கிடைக்கும். -2 இன்ட்டு √a இன்ட்டு b. a வந்து 5 இன்ட்டு 1ங்கிறது 1 வரும். இந்த கொஸ்டின் மார்க் வந்து நம்ம எக்ஸ்னு வச்சுக்கோம். ஈக்குவல் டு 2√5ங்கிறது கிடைக்கும். இந்த 2√5 கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 6ங்கிறது கிடைக்கும். இப்போ இந்த கொஸ்டின் மார்க்கோட வேல்யூ வந்து 6. செகண்ட் கொஸ்டின் போகலாம். செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துருக்காங்க. பிரின்சிபால் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 25,000 கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸுக்கு அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10% அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் என்னங்கிறாங்க. நமக்கு டோட்டல் அமௌண்ட்டுக்கு வேல்யூ என்னது. P இன்ட்டு 1 + R/100 பவர் n வந்துங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸு. பிரின்சிபால் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 25,000 கொடுத்துருவாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10/100 பவர் 3. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 25,000. 11 இன்ட்டு 11 இன்ட்டு 11 டிவைடு பை 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10ங்கிறது வரும். அதுக்கப்புறம் இந்த 3 சைபருக்கு இந்த 3 சைபர் வந்து கேன்சல் ஆயிரும். 1331 வேல்யூ வந்து என்னது. 25 இன்ட்டு 1331 வரும். 11 கியூப்பு. இரண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது இது இரண்டையும் ஆட் பண்ணும்போது 5ங்கிறது வரும். யூனிட் டிஜிட் 5ங்கிறது மீதி 3 இருக்குது. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 8275ங்கிறது வரும். 8275ங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 360 மாறுது. அப்படின்னா அந்த சேம் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு வந்து 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன கிடைக்கும். இது ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது. 18% வருது. அப்போ 18% தான் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 360ங்கிறது இருக்கும். ஓகேவா. நம்பர் ஆஃப் இயர்ஸு இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு ஓவரால் எவ்வளோ பர்சன்டேஜ்ங்கிறது கிடைக்கும். அதே போல் வந்து இங்கே 5 இருக்குது நம்பர் ஆஃப் இயர்ஸு. இந்த 8 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 40% தான் நமக்கு வந்து என்னென்னு கேட்குறாங்க. காமனாக வந்து எது கேன்சல் பண்ண அப்படின்னா இது கேன்சல் பண்ணும்போது நமக்கு வந்து என்னது 20ங்கிறது வரும். அப்போ ரெண்டு மல்டிபிள் பண்ணுவோம். எக்ஸோட வெளியே வந்து என்னது 800ங்கிறது வரும். 800ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எது ஹோல் நம்பரு, எது வந்து ரேஷனல் நம்பரு, இரேஷனல் நம்பரு அப்படிங்கிறது தெளிவாக வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இந்த டேபிளேஷன் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. ஹோல் நம்பர் அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னா 0, 1, 2, 3 அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு. 0வில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது ஹோல் நம்பரு. இரேஷனல் நம்பர் அப்படின்னா என்னது. P/Q இந்த ஃபார்மெட்டில் வந்து எது எழுத முடியாதோ அதுதான் வந்து என்னது இரேஷனல் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் √2, √3. பையோட வேல்யூ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரேஷனல் நம்பரு. இன்டகிரல் நம்பர் அப்படின்னா -3, -2, -1, 0, 1, 2, 3. இதே மாதிரி போயிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டெசிமலில் வராது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல் நம்பராக போட்டுச்சு அதுதான் வந்து என்னது இன்டகிரல் நம்பராக இருக்கும். இதே மாதிரி வந்து டெசிமலில் வந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ரேஷனல் நம்பராக இருக்கும். என்றைக்குமே வந்து B/Q அந்த ஃபார்மெட்டில் எது எழுத முடியுமோ அதுதான் நமக்கு ரேஷனல் நம்பராக இருக்கும். 0.875 வேல்யூ வந்து என்னது 7/8 இருக்கும். ஓகே. அப்போ வந்து ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ரிமைனிங் இருக்க 3 ஆப்ஷனும் வந்து ராங்கான ஆப்ஷன். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னது கொடுத்துருக்காங்க அப்படின்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அத்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரன் பண்ணுறாப்புல எவ்வளோ தூரம் அப்படின்னா 300 மீட்டர் ரன் பண்ணுறாப்புல எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ டைமில் அப்படின்னா 25 டைமில் வந்து 25 செகண்ட்ஸில் வந்து அதை வந்து பண்ணுறாப்புல. அப்படின்னா அதோட ஸ்பீடு வந்து என்னென்னு கேட்குறாங்க. அது ஸ்பீடுக்கு ஃபார்மாக தெரியும். டிஸ்டன்ஸு டிவைட் பை டைம் தான் அது நமக்கு ஸ்பீடுங்கிறது தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 மீட்டருக்கு கொடுத்துருக்காங்க. டிவைட் பை டைம்ங்கிறது 25 செகண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட் வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்ஸாக மாற்றணும் அப்படின்னா 18/5 மல்டிபிள் பண்ணணும். கேமரா ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 5 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 4, 4, 12ங்கிறது இங்கே வரும். 18 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 225 - 9ங்கிறது வரும்.
இது ரெண்டு டிவைட் பை 5ங்கிறது வரும். இதை வந்து நீங்கள் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 216 டிவைட் பை 5ங்கிறது வரும். ஸோ இதை நீங்கள் பண்ணும்போது 4 20 ரிமைனிங் 1 ஸோ 3.2ங்கிறது வரும். அப்போ 43.2ங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பிரமிடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பிரமிடு வந்து இன்ஸ்கிரிப்ட் இன்சைட் த கியூப். ஒரு கியூபுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்கிரிப்ட் ஆகிருக்குது. அதோட எட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. ஷேரிங் பேஸ் அஃபெக்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த டாப்னு கொடுத்துறாங்க. வால்யூம் ஆஃப் த பிரமிடு. ஸோ பிரமிடுக்கு என்ன வால்யூமுக்கு என்ன ஃபார்ம் அப்படின்னா 1/3 இன்ட்டு பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டு. ஸோ என்றைக்குமே வந்து பிரமிடாக இருக்கட்டும் ப்ரீசமாக இருக்கட்டும். ஸோ ப்ரீசத்துக்கு வந்து என்ன ஃபார்முலாவோ அது வந்து 1/3 படிங்க அப்படின்னா பிரமிடாக மாறிடும். பேஸ் ஏரியாங்கிறது ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் த பேஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஆஃப் த பேஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு சில சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாகனல் ஆஃப் த பேஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஷேப் கொடுத்துருக்காங்களோ அதுதான் பேஸ் ஏரியா. அதை வச்சு நம்ம அந்த ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ ஒரு பிரமிடு வந்து பார்த்தீங்கன்னா கியூப் ஷேப்பில் இருக்குது. ஸோ கியூப்னா என்னது? ஸோ கியூப்னா சதுரம் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அது வந்து எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ஏரியா வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 12 × 12 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 144ங்கிறது இருக்கும். அதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ 12 இருக்கும். ஓகே, ஹைட் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ 12 இருக்கும். H = 12. ஏன்னா வந்து டாப் அஃபெக்ட்ஸ் அட் த சென்டர்னு கொடுத்துருக்காங்க. அஃபெக்ட்ஸ்னால் தமிழில் என்ன மீனிங் அப்படின்னா உச்சம்னு அர்த்தம். ஓகே, ஸோ டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மோதிட்டு இருக்குது. அந்த சென்டர் பாயிண்ட் வந்து மோதிட்டு இருக்குது அப்படின்னா ஹெச்சோட வேல்யூ வந்து 12. நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1/3. ஸோ பிரமிட்னால 1/3. பேஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 144. இந்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 12. ஸோ இதுக்கப்புறம் இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 4ங்கிறது வரும். அப்போ இது 4 × 4 வந்து 16. ஸோ 16னா யூனிட் டிஜிட் 6. அப்போ 2 வேல்யூ இருக்குது. ஸோ 16 ரிமைனிங் 1. ஸோ 14 4 56 57ங்கிறது வரும். ஓகே, 57ங்கிறது ஸோ ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து யூனிட் டிஜிட் கம்பேர் பண்ணும்போது 2 இது வந்து எலிமினேட் ஆயிரும். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏபிசிங்கிறது 3 இந்த பார்ட்னர்ஷிப் பேஸ் பண்ண சமூகம் தான். ஏபிசிங்கிற 3 பேர் இருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காது வந்து 4:5:6. மொத்தம் 3 பேர் இருக்காங்க. ஏபிசிங்கிற 3 பேர் இருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து என்னது அப்படின்னா 4:5:6. ஸோ டைம்ங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ டைம்ங்கிறது 3:2:1ங்கிற ரேஷியோவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ டோட்டல் ப்ராஃபிட்டுங்கிறது கிடைக்கும். ஸோ டோட்டல் ப்ராஃபிட்டுங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ இது ரெண்டு மல்டிபிள் பண்ணால் ஸோ மல்டிபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது காமனாக கேன்சல் பண்ண வேணாம். ஸோ 2 மல்டிபிள் பண்ணால் நம்ம 12ங்கிறது வரும். இது 2 மல்டிபிள் பண்ணால் 10ங்கிறது வரும். 2 மல்டிபிள் பண்ணால் 6ங்கிறது வரும். இதுக்கப்புறம் நீ காமனாக எதாவது கேன்சல் பண்ண அப்படின்னா 2ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 6 ஸோ 5 3ங்கிறது வரும். அப்போ 6:5:3 தான் நமக்கு டோட்டல் ப்ராஃபிட்டுங்கிறது இருக்கும். ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் கொடுத்துறாங்க. ஒரு ரெக்டாங்குலர் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் மீட்டர் கொடுத்துறாங்க. அப்போ வந்து லென்த்து பிரெத்து இதான் வந்து நமக்கு என்னது 600 கொடுத்துறாங்க. இதுலேருந்து வந்து பார்த்தோன்னா லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 10 அதிகரிக்குது. அப்போ வந்து L + 10 மாறுது. பிரெத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிரெத்து வந்து 2 ரெடியூஸ் ஆகுது. ரெடியூஸ் ஆகும்போது அந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா சேம்ங்கிறது சொல்லியிருக்காங்க. ஏரியா வந்து அதே 600ங்கிறது இருக்குது. அப்படின்னா ஒரிஜினல் டைமென்ஷன் வந்து என்னங்கிறாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது எல்லாமே என்னது ஒரிஜினல் டைமென்ஷன். ஓகேவா, இதில் இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது 2 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 600 தான் வருது. எல்லா ஆப்ஷனும் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது 2 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 600 எல்லாமே 600 தான் வரும். ஸோ எல்லில் வந்து 10 ஆட் பண்ணுறீங்க. இது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்துங்க. ஆப்ஷன் ஏவை எடுத்துங்க. இப்போ 60 இருக்குது. 60லேருந்து நம்ம 70ன்னு மாறும். ஸோ 12 இருக்குது. 12ல் 2 போச்சு அப்படின்னா நமக்கு வந்து 8ங்கிறது மாறும். அப்போ இது 2 மல்டிபிள் பண்ணால் நமக்கு 600ங்கிறது வருதா வரல. அப்போ ஆப்ஷன் ஏ தப்பு. இப்போ ஆப்ஷன் பி எடுத்துங்க. இங்கே 40 இருக்குது. 40ஓட இப்போ 10 ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 50ங்கிறது கிடைக்கும். இங்கே 15 இருக்குது. 15லேருந்து 2 போச்சு அப்படின்னா நமக்கு வந்து 12ங்கிறது கிடைக்கும். ஸோ இது 2 ஆட் பண்ணும்போது இது 2 மல்டிபிள் 13ங்கிறது கிடைக்கும். 2 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 650 கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் பியும் தப்பு. சி ஆப்ஷனு. சி வந்து என்னது 50 12 கொடுத்துருக்காங்க. 50ல் 10 ஆட் பண்ணால் நமக்கு வந்து 60ங்கிறது கிடைக்கும். 12ல் 2 ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ 10ங்கிறது கிடைக்கும். 2 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 600ங்கிறது கிடைக்குது. ஸோ 600 தான் நமக்கு கிடைக்கணும். அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. ஸோ டி ஆப்ஷன் எடுத்துங்க. ஸோ 75ல் 10 ஆட் பண்ணால் நமக்கு வந்து 85ன்னு கிடைக்கும். ஸோ 8ல் 2 போச்சு அப்படின்னா நமக்கு 6ங்கிறது கிடைக்கும். 2 மல்டிபிள் பண்ணும்போது 480 ஸோ 510ங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் ராங்கு. ஓகே, அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து
கரெக்டான ஆன்சர். ஸோ இதை வந்து ஆப்ஷன் முறையில் போகிற மாதிரி எப்படி போகணும், இல்லை ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா அது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ரொம்ப ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இப்போ சால்வ் பண்ணால் ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அந்த இதை வந்து எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், எல்பி ப்ளஸ்ஸு ஸோ 10b ஸோ 10b மைனஸ் 2l மைனஸ் 20 ஸோ 20 ஈக்குவல் டு நமக்கு வந்து 600 கிடைக்கும். ஸோ இது ரெண்டு மல்டிபிள் பண்ணால் ஸோ இந்த 600 இங்கே 600 இருக்குது. அப்போ வந்து ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 வந்து நமக்கு எப்படி இருக்குது, ரைட் சைடு ஈக்குவலாக இருக்குது. அப்போ லெஃப்ட் சைடு ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா எல்பி, ஈக்குவேஷன் 2 வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா எல்பி ப்ளஸ்ஸு 10p மைனஸ் 2l மைனஸ் 20ங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் காமனாக வந்து எல்பி இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த 2 இருக்குல்ல 2l இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் 2lன்னு வரும். அப்போ 20 ஈக்குவல் டு 10b மைனஸ் 2lங்கிறது வரும். ஸோ இதுலேருந்து நீங்கள் 10 காமனாக எடுத்து இதை 2 காமனாக எடுத்தீங்க அப்படின்னா 10 ஈக்குவல் டு 5b மைனஸ் lங்கிறது வரும். அப்போ 10 ப்ளஸ் l ஈக்குவல் டு 5bங்கிறது கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பியை மட்டும் வச்சுங்க. அப்போ b ஈக்குவல் டு ஸோ 10l ப்ளஸ் l டிவைட் பை 2ங்கிறது 5ங்கிறது வரும். ஓகே, இந்த 5ங்கிறது டினாமினேட்டர் வந்துருச்சு. ஓகே, பியோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. பியோட வேல்யூ தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அதில் சப்ஜெக்ட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஸோ இங்கே வந்து எல்பி வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1ல் சப்ஜெக்ட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 1 வந்து என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா எல்பி ஈக்குவல் டு 600 கொடுத்துருவாங்க. எல்லோட வேல்யூ நமக்கு தெரியாது. பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 ப்ளஸ் l டிவைட் பை 5 ஈக்குவல் டு நமக்கு என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா 600 வந்து கொடுத்துருவாங்க. இந்த எல்லை உள்ள மல்டிபிள் பண்ணால் 10l ப்ளஸ் l ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 5 ஆன்சர் மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து என்னது 3000ங்கிறது கிடைக்கும். அப்போ வந்து l ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 10l மைனஸ் 3000 ஈக்குவல் டு 0ங்கிறது கிடைக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்து நீங்கள் சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணும்போது நம்ம ரெண்டு நம்பர் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3000ங்கிறது வரும். இப்போ ரெண்டு நம்பர் வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 10ங்கிறது வரும். அப்போ வந்து 60 50ங்கிறது வரும். அப்போ ப்ளஸ் வேல்யூ அப்படின்னா இதுக்கு ப்ளஸ் இதுக்கு மைனஸாக இருக்கும். இப்போ எல்லோட வேல்யூ வந்து நமக்கு வந்து 50 இருக்கும், அல்லது வந்து ஸோ மைனஸ் 60 இருக்கும். மைனஸ் வேல்யூ வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம். அப்போ எல்லோட வேல்யூ வந்து நமக்கு வந்து என்னது 50ன்னு இருக்கும். அப்போ எல்லோட வேல்யூ 50 அப்படின்னா பியோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். எல்லோட வேல்யூ வந்து நமக்கு 50 கிடச்சிருக்குது. இந்த 50ங்கிறது தூக்கிட்டு வந்து இங்கே சப்ஜெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 10 ப்ளஸ் l ஈக்குவல் டு 5bங்கிறது நமக்கு தெரியும். எல்லோட வேல்யூ 50 ப்ளஸ் 10 வந்து பார்த்தீங்கன்னா 60 ஈக்குவல் டு 5b. அப்போ பியோட வேல்யூ வந்து நமக்கு என்னது 12. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லோட வேல்யூ வந்து நமக்கு 50ங்கிறது கிடச்சிருக்குது. பியோட வேல்யூ வந்து 12. ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா எல்லோட வேல்யூ 50, ஸோ பியோட வேல்யூ 12. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தட் போட்டிங்கன்னா ரொம்ப லென்த்தாக போய்ட்டுருக்கோம். நீங்கள் வந்து பெஸ்ட்டு என்னென்ன அப்படின்னா ஆப்ஷன் முறையில் போகிறதான் பெஸ்ட்டு. ஆப்ஷன் ஈஸியாக எலிமினேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்ஸாகனல் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஹெக்ஸாகனல் கொடுத்துருக்காங்க. அதோட சைடு வந்து பார்த்தீங்கன்னா 20 மீட்டருங்கிறது கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் ஒரு சர்க்குலர் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் மாதிரி அமைச்சிருக்காங்க. அப்படின்னா ரிமைனிங் ஏரியா வந்து என்னென்னுங்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹெக்ஸாகனோட ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5%ங்கிறது நமக்கு தெரியும். ஸோ 5% ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்க 95% தான் நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாகனலுக்கு ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 6 டைம்ஸ். ஓகே, 6 டைம்ஸ் ஆஃப் ஸோ √3 டிவைட் பை 4 இன்ட்டு a² நமக்கு தெரியும். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 6 இன்ட்டு இது வந்து என்னது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா. ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா. ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி பிரிச்சிங்க அப்படின்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் வந்து வரையலாம். ஸோ அதுதான் வந்து இந்த ஃபார்முலோட மீனிங். 1 2 3 4 5 6 ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் வந்து ட்ரா பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிளோட ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இன்ட்டு 6 மல்டிபிள் பண்ணால் ஹெக்ஸாகனலோட ஃபார்முலா வந்து கிடைச்சிடும். 6 இன்ட்டு √3 டிவைட் பை 4 இன்ட்டு a² அப்படின்னா 20 ஸ்கொயர் பண்ணும்போது 20 இன்ட்டு 20ங்கிறது கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணால் நமக்கு வந்து என்னது 5ங்கிறது கிடைக்கும். அப்போ வந்து 100. ஸோ 600 √3ங்கிறது கிடைக்கும். ஸோ இது வந்து என்னது ஹோல் ஹெக்ஸாகனலோட ஏரியா. ஸோ இது யூனிட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மீட்டர். அப்போ மீட்டர் ஸ்கொயருங்கிறது வரும். நமக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ இதில் வந்து என்னது 5% ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா
ரிமைனிங் இருக்கிறது வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது 95 கிடைக்கும். இப்போ இதில் வந்து நம்ம வந்து 95% கண்டுபிடிச்சா போதும். அப்போ 95 ஸோ 95 டிவைட் பை 100 இன்ட்டு 600 √3 கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது இதையும் கேன்சல் பண்ணால் இங்கே 6 கிடைக்கும். ரெண்டு மல்டிபிள் பண்ண ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணாமல் நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 570 √3 கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் √3 வந்து √3 வேல்யூ வந்து நமக்கு என்ன தெரியும் 1.732 தெரியும். அப்போ இது ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 987.24 வரும். 987.24 ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். 3 ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களோட ரேஷியோ வந்து கொடுத்துறாங்க. ஸோ வந்து பார்த்தோன்னா அவங்க ரேஷியோ வந்து 7:8:9 கொடுத்துறாங்க. அதில் வந்து ஒவ்வொருத்திலையும் வந்து 5 kg கெயின் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 5 kg வந்து பார்த்தீங்கன்னா கெயின் பண்ணுறாங்க. அப்படி கெயின் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 12:13:14 கிடைக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ +5 இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிஃப்ரெண்ட் பாருங்கள். இதோட டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட டிஃப்ரெண்ட் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஸோ டிஃப்ரெண்ட் வந்து 1 இருக்குது. அப்போ இதோட டிஃப்ரெண்ட் பாருங்கள் ஸோ சேமாக தான் இருக்குது. ஓகேவா, அப்போ இதோட டிஃப்ரெண்ட் 7 - 12 வந்து பார்த்தீங்கன்னா 5 பார்ட்டு. இந்த 5 பார்ட்டு நமக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா இந்த 5 இருக்கும். இந்த ஆட் பண்ணுறாங்களா 5 அதுவாக இருக்கும். அப்படின்னா வந்து அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹெவியஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ ஹெவியஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறது என்ன யார் 9 பார்ட்டு. அப்போ 9 பார்ட் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ 9 kg இருக்கும். இப்போ 9 kgங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சரு. ஸோ இதை மாதிரி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு வேலை வந்து நீங்கள் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு இதை எக்ஸ்ன்னு வச்சுட்டீங்க 7x + 5 டிவைட் பை 8x + 5 = 12 டிவைட் பை 13 வச்சு நீங்கள் எக்ஸோட வேலையை கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேலையை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஸோ ரிமைனிங் இருக்க எக்ஸோட வேலையை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் திருட்டு வந்து இங்கே இந்த இடத்துல எங்கேயோ சப்ஜெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வேல்யூங்கிறது வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 11வது கொஸ்டின். 11வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அதோட ட்ரையாங்கிளோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 2:3:4. அதோட பெரிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 72 கொடுத்துருக்காங்க. அதோட ஏரியா வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சைடுங்கிறது நமக்கு வந்து பெரிமீட்டருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ 3 சைடையும் நம்ம ஆட் பண்ணுறது கிடைக்கும். ஸோ 2x + 3x + 4x = நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா 72. 3 பக்கத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து பெரிமீட்டருங்கிறது கிடைக்கும். ஸோ 5 + 4 வந்து 9x = 72. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 8 கிடைக்கும். அப்போ வந்து நமக்கு வந்து சைடு வந்து என்ன இருக்குது அப்படின்னா சைடு வந்து என்னது 2 × 8 வந்து 16, 24, 32 இருக்கும். ஓகே, 3 சைடு வந்து அந்த ட்ரையாங்கிளோட சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 16, 24, 32 இருக்கும். ஸோ ஏரியா ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பக்கம் வேறு இருந்துச்சு அப்படின்னா s × s - a s - b. ஸோ s - c தெரியும். இந்த எஸ்ஸோட வேல்யூ அப்படின்னா என்ன அப்படின்னா a + b + c டிவைட் பை 2 இருக்கும். இது 3 ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து இது 3 நமக்கு ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 72 டிவைட் பை 2 = 36 கிடைக்கும். இப்போ எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஏரியாங்கிறது என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 இன்ட்டு 36 - 16 வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 20 வரும். 36 - 24 நமக்கு என்ன வரும் அப்படின்னா 12 வரும். ஸோ 36 - 32 என்ன நமக்கு வரும் 4 வரும். ஸோ இந்த 36 வந்து பார்த்திங்கன்னா 6 நீ காமன் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 5 × 4 எழுதலாம். இப்போ இந்த 4ல் ஒரு 4 வெளியே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 இங்கே வந்து 4 × 3 எழுதலாம். ஸோ 4 × 3 எழுதலாம். இப்போ 4ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெளியே எடுத்துடலாம். அப்போ √15 இருக்கும். ஓகேவா, இதில் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்னது 24, 48 × √15 இருக்கும். ஸோ √15 வேல்யூ வந்து நம்ம வந்து √16 நம்ம 16 அசைன் பண்ணிக்கலாம். √16 அதோட வேல்யூ 4. அப்போ வந்து இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ வரும். அதோட ஆன்சர் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா, இப்போ 48 × 4 வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 50 × 4 வந்து 200. அப்போ 192 இருக்கும். இப்போ வரக்கூடிய ஆன்சர் வந்து 192 கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம 4 அதிகமாக வச்சுருக்கோம். ஆனால் √15 வேல்யூ வந்து அதோட கம்மி. அப்போ 192 கம்மி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 186. ஸோ 186 ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஓகேவா, இது வந்து ஆக்சுவலாக வந்து √15 வேல்யூ வந்து நம்ம எக்ஸாக்ட்லி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.85 இந்த மாதிரி வரும்.
ஸோ இதை மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேட் ஆகுது. ஓகேவா? அப்படின்னா தேய்மானம் ஆகுது. ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 10%, ரெண்டாவது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 20%, மூணாவது வருஷம் பார்த்தீங்கன்னா 30% தேய்மானம் ஆகுது. இனிஷியலாக வந்து அந்த பொருளோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கொடுத்துறாங்க. ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அதோட வேல்யூ வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா ஸோ 10,000 கொடுத்துறாங்க. ஃபஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்மியாகுது அப்படின்னா 10% கம்மியாகுது. ஸோ இதில் 10% நமக்கு என்னது 1000ங்கிறது தெரியும். அப்போ வந்து 10,000 பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன மாறுது அப்படின்னா 9,000ங்கிறது மாறுது. ஸோ ரெண்டாவது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்மியாகுது அப்படின்னா 20% கம்மியாகுது. ஸோ 20% கம்மியாகுதுன்னா 10%ங்கிறது 900, 20%ங்கிறது 1800. ஸோ இதுலேருந்து 1800 போச்சு அப்படின்னா 2000னா 7000, இப்போ 7200ங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேர்ட் இயரில் வந்து 30%ங்கிறது கம்மியாகுது. ஸோ இதில் 30% போது 720, 10% 720, 20%ங்கிறது 1400, 2200, 2100, 2600ங்கிறது வரும். கரெக்டாக? ஸோ 2160ங்கிறது வருது. ஸோ இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 5040ங்கிறது வரும். 7200 இன்ட்டு 30/100 இது கேன்சல் ஆகிடும். அப்போ வந்து 3 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 6ங்கிறது வரும். இப்போ 21. ஸோ 21 6ங்கிறது நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேவா? இதிலேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ரிமைனிங் வந்து என்ன வரும் அப்படின்னா 5040 கிடைக்கும். அப்போ 5040ங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் டீலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா 60% எபோவ் த காஸ்ட் ப்ரைஸ் வந்து மார்க்கெட் பண்ணுறாப்புல. ஃபெஸ்டிவல் டைமில் அவருக்கு வந்து 25% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கேஷ்பேக்காக வந்து பார்த்தீங்கன்னா 300 கொடுக்குறாங்க. ஃபைனலாக செல்லிங் ப்ரைஸ் வந்து கேஷ்பேக்குங்கிறது கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பொருள் ரேட்டு இன்னமும் வந்து அவருக்கு வந்து 10% ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸு, 2 வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸு, 3 வந்து செல்லிங் ப்ரைஸு. காஸ்ட் ப்ரைஸ் வந்து நீங்கள் 100 வச்சுக்கோங்க. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து 60% எபோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 160 இருக்கும். செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10% ப்ராஃபிட்டுங்கிறாங்க. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 110 இருக்கும். ஸோ இது வந்து கண்டிஷன் நம்பர் 1. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸோ 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அப்படின்னா வந்து அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 120 இருக்கும். ஸோ எல்லாத்தையும் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 120 இருக்கும். இதில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா 300ங்கிறது ரெடியூஸ் பண்ணுறாப்புல. 300ங்கிறது என்னது நமக்கு வந்து கேஷ்பேக்காக கொடுக்குறாப்புல. ஸோ அப்போ இதுதான் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். இந்த 120 எக்ஸு மைனஸ் 300 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 110 எக்ஸுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ 10x வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ 300 இருக்கும். நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸுங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100x, அப்போ வந்து 3000 இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் 10 மல்டிபிள் பண்ணுறீங்க. அப்போ இதையும் நீங்கள் 10 மல்டிபிள் பண்ணணும். 3000ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்டு ஒர்க்கு பேஸ் பண்ண கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டிசிஎஸ் பேட்டர்ன் வந்து டியர் 2ல் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஆனால் எடுக்குவிட்டியில் வந்து டியர் 1லே கேட்டிருக்காங்க. மொத்தம் 3 பேர் இருக்கிறாங்க. ஏ பி சிங்கிறது 3 பேர் இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஏபிசின்னு வச்சுக்கலாம். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டைம் வந்து இப்போ ஏத்தர் செய்கிற ஒர்க்கும் ஸோ பாலன் அண்டு சேத்தான் செய்கிற ஒர்க்கு வந்து டைம் வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஏ பி ப்ளஸ் சி அப்போ வந்து டைம் வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இதோட டைம் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா ஸோ இதோட டைம் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒன்றா இருக்கும். அப்போ எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா டைமுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் இருக்கும். அப்போ எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா 1:1ங்கிற ரேஷியோவில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. ஏ ப்ளஸ் பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கை முடிக்கிறது 10 நாளில் முடிக்கிறாங்க. ஏ ப்ளஸ் பி வந்து அந்த ஒர்க்கை வந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்க அப்படின்னா 10 டேஸில் முடிக்கிறாங்க. சிங்கிறவர் வந்து அந்த ஒர்க்கை முடிக்கிறது வந்து எத்தனை நாள் எடுத்துக்கிறாரு அப்படின்னா 50 நாள் எடுத்துக்கிறாரு. அப்போ வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா இதோட எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 50 இருக்கும். ஸோ அப்போ வந்து ஏபியோட எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 இருக்கும். ஸோ சியோட எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 இருக்கும். இப்போ டோட்டலாக வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 6 யூனிட்டுங்கிறது கிடைக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி வந்து நமக்கு இங்கே என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஸோ 2ங்கிறது கிடைச்சிருக்குது. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சி 2 கிடைச்சிருக்குது. இங்கே நமக்கு வந்து 6ங்கிறது கிடைச்சிருக்குது. அப்போ இதை நீங்கள் 6 மாத்திரம் அப்படின்னா 3 மல்டிபிள் பண்ணணும். அப்போ 3 மல்டிபிள் பண்ணால் இங்கே நமக்கு 3ங்கிறது கிடைச்சிடும், இங்கே நமக்கு 3ங்கிறது கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இங்கே சியோட எஃபிஷியன்சி வந்து நமக்கு வந்து 1ங்கிறது கிடைச்சிருக்குது. சியோட எஃபிஷியன்சி நமக்கு என்ன கிடைச்சிருக்குது 1ங்கிறது கிடைச்சிருக்குது. அப்போ சியோட எஃபிஷியன்சி 1 இருக்கும், பியோட எஃபிஷியன்சி வந்து 2 இருக்கும். ஓகே, ஸோ சியோட எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கும், பியோட எஃபிஷியன்சி 1 இருக்கும்.
ஸோ அப்போ இங்கே வந்து ஏவோட எஃபிஷியன்சி வந்து நமக்கு 3 இருக்கும். நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ அந்த பாலன் மட்டும் அந்த ஒர்க்கை வந்து எத்தனை நாள் முடிப்பார், பாலோட எஃபிஷியன்சி வந்து நமக்கு என்னது, ஸோ 3. இது வந்து பார்த்தீங்கன்னா பாலோட எஃபிஷியன்சி, இது வந்து பார்த்தீங்கன்னா சேத்தானோட எஃபிஷியன்சி. ஓகேவா? ஸோ பாலோட எஃபிஷியன்சி வந்து நமக்கு 2 கிடச்சிருக்குது. டோட்டல் ஒர்க்குங்கிறது நம்ம வந்து 50ன்னு வச்சுருக்கோம். பாலனோட எஃபிஷியன்சி வந்து 2. அப்போ இது 2 சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு வந்து என்னது 25 டேஸுங்கிறது வரும். ஓகேவா? 25 டேஸுங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் தான் கொடுத்துருக்காங்க, ப்ரிசம்மு. இதோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 50 சென்டிமீட்டர், 40 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வால்யூம்னா என்னது 50 × 40 × 30. இதில் எடுத்து மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், ஸோ 20, 60. ஸோ 60க்கு அப்புறம் 3 சைபருங்கிறது வரும். ஓகே, ஒரு கியூப் மீட்டர், ஒரு லிட்டரா, ஒரு கியூபிக் ஈக்குவல் டு, ஸோ 1000 லிட்டர் ஈக்குவல் டு ஒரு கியூபிக் சென்டிமீட்டருங்கிறது நமக்கு தெரியும். அப்போ வந்து இது வந்து 1000 டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 60 லிட்டருங்கிறது கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் வந்து 16வது கொஸ்டின். 16வது கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்டேஜ் வந்து 2:3:4:5:6ங்கிற வெயிட்டேஜ் கொடுத்துருவாங்க. அதான் குவான்டிட்டின்னு தமிழில் சொல்லுவாங்க. 3:4:5:6ங்கிற இதில் கொடுத்துறாங்க. அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா. ஃபஸ்ட்டு வந்து 40 ரூபா, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 42, மூணாவது வந்து 45, 48, ஸோ 50ங்கிற ப்ரைஸில் வந்து கொடுத்துறாங்க. 1 கேஜி மொத்தம் 2 கேஜின்னு வச்சுங்க. 1 கேஜியோட ரேட்டு 40 ரூபா அப்படின்னா 2 கேஜியோட ரேட்டு வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 80 ரூபாங்கிறது இருக்கும். 1 கேஜியோட ரேட் வந்து 1 கேஜியோட ரேட்டு 42 ரூபானா 3 கேஜியோட ரேட் வந்து நமக்கு 126 இருக்கும். 1 கேஜியோட ரேட்டு வந்து 45 வந்தால் 4 கேஜியோட ரேட்டு வந்து 180 இருக்கும். 1 கேஜியோட ரேட்டு 48 இருந்தால் 5 கேஜியோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் பாதி வந்து 240 இருக்கும். இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 300 இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நமக்கு ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டலாக என்ன வரும் அப்படின்னா ஸோ 926ங்கிறது வரும். ஸோ மொத்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 926. மொத்தம் எத்தனை கேஜி வாங்கியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ மொத்தம் எத்தனை கேஜி வாங்கியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ 2 + 3 வந்து 5, 5 + 5 வந்து 10. ஸோ 10 இதோட 10 மொத்தம் வந்து 20 வாங்கியிருப்பாங்க. 20 கேஜி வாங்கியிருப்பாங்க. அது டிவைடு பை நமக்கு 20 கொடுக்கணும். ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 46.3ங்கிறது வரும். 46.3ங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சர் அலகேஷன் பேஸ் பண்ண கொஸ்டினாக கொடுத்துறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டின் அண்ட் காப்பர். ஸோ டின் அண்ட் காப்பர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5:3ங்கிற ரேஷியோவில் இருக்குது. ஸோ ரெண்டாவது டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3:1ங்கிற ரேஷியோவில் இருக்குது. ரெண்டாவது குவான்டிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா 4:2ங்கிற ரேஷியோவில் மாறுது. ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் டின்னை மட்டும் எடுத்துங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5/8 இருக்கும் ஃபஸ்ட்டு இதில், ஃபஸ்ட்டு கண்டெய்னரில். ரெண்டாவது கண்டெய்னரில் டின் 2 வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா 3/4ங்கிறது இருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னது 4/6ங்கிறது இருக்கும், அல்லது வந்து 2/3ங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ டின்னை மட்டும் எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து காப்பர் வந்து நம்ம கன்சிடர் பண்ணல. நீங்கள் காப்பரை வச்சு பண்ணோம்னா பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5/8 மிக்சர் அலகேஷன் பண்ணோம் அப்படின்னா 5/8. இங்கே வந்து 3/4ன்னு இருக்கும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 2/3ங்கிறது கிடைக்குது. ஸோ இதுலேருந்து இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 1/12ங்கிறது வரும். அதாவது இன்னும் நீங்கள் போடணும் அப்படின்னா எப்படி போடலாம் அப்படின்னா ஸோ 3/4 மைனஸ் 2/3ங்கிறது கிடைக்கும். இது வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஸோ 2/3 மைனஸ் 5/8ங்கிறது கிடைக்கும். இது ரெண்டையும் சிம்பிளி பண்ணிங்க அப்படின்னா 12ங்கிறது கிடைக்கும். இந்த 9 மைனஸ் 8 வந்து பார்த்தீங்கன்னா 1ங்கிறது கிடைக்கும். இதை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ கீழே 24ங்கிறது கிடைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 24, ஸோ இது ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 16 மைனஸ் 15 வந்து பார்த்தீங்கன்னா 1ங்கிறது கிடைக்கும். இப்போ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 2:1ங்கிற ரேஷியோவில் இருக்குது. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டாவது கண்டெய்னரில் வந்து பார்த்தீங்கன்னா 20 கேஜி வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஒரு பாட்டு தான் ரெண்டாவது கிடைக்கிற ஒரு பாட்டு தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 20 கேஜியாக இருக்கும். இப்போ 2 பாட்டு வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 40 கேஜியாக இருக்கும். ஸோ 40 கேஜிங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சரு. ஓகே, கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 18வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ sin A = √2/3 அப்படின்னா 3 sin A minus 4 cos A இந்த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 sin A + 3 cos A இந்த ஹோல் ஸ்கொயர் இதோட வேல்யூ வந்து என்னென்னு கேட்குறாங்க.
நமக்கு தெரியும் ஏ சைன் டீட்டா மைனஸ் பி காஸ் டீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி சைன் டீட்டா ப்ளஸ் ஏ காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிறது நமக்கு தெரியும். அதே போல் தான் ரிமைனிங் இருக்க ரெண்டு இதுக்கும் ஓகேவா. இங்கே சைன் டீட்டா வந்தால் மட்டும் நடுவில் ப்ளஸ்ங்கிறது வரும். மற்ற காஸ்ட் சீக்கிரம் டீட்டா எதுனா வந்துச்சுன்னா நடுவில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மைனஸ்ங்கிறது கிடைக்கும் ஓகேவா. ஸோ இதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. இங்கே ஏங்கிறது என்னது அப்படின்னா ஏங்கிறது நமக்கு வந்து 3ங்கிறது கொடுத்துருக்காங்க, பிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா 4ங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தான் நமக்கு ஆன்சரு. ஏ ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு வந்து 3a ஸ்கொயர் பண்ணோம் 9, பிஏ ஸ்கொயர் பண்ணால் நமக்கு வந்து 16ங்கிறது கிடைக்கும். இதே ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து என்னது 25ங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப 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 முக்கியமான ஃபார்முலா. ஸோ நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ ஈக்குவல் டு ரூட் 2ங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்படின்னா சைன் கியூப் ஏ ப்ளஸ் காஸ் கியூப் ஏவோட வேல்யூ வந்து என்னங்கிறாங்க. இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா ஸோ ஏ ப்ளஸ் பி இந்த ஹோல்ஸ் கியூப்புக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பிங்கிறது நமக்கு தெரியும். இங்கே வந்து பார்த்தோன்னா ஸோ ஏ ப்ளஸ் பிங்கிறது சைன் ஏ காஸ் ஏ, ஏபியோட வேல்யூ நமக்கு தெரியாது. அப்போ வந்து இதோட ஏபியோட வேல்யூ வேணும் அப்படின்னா ஸோ சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ the whole square equal to root 2 the whole square ரெண்டு ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயரும் கிடைக்கும். ஸோ சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் வேல்யூ 1 ப்ளஸ்ஸு ஸோ 2 சைன் ஏ காஸ் ஏ ஈக்குவல் டு ஸோ நமக்கு 2ங்கிறது கிடைக்கும். இந்த 1 அந்த சைடு போச்சு அப்படின்னா ரிமைனிங் 1ங்கிறது இருக்கும். இப்போ 2 சைன் ஏ காஸ் ஏ ஈக்குவல் டு நமக்கு 1ங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த 2 அந்த சைடு போச்சு அப்படின்னா இந்த 2 அந்த சைடு போச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/2/2ங்கிறது கிடைக்கும். ஸோ இது அப்படியே டேரெக்டாக இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா. இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஏ கியூப் ஸோ ஏ ப்ளஸ் பி இந்த ஹோல் கியூப் கேட்குறாங்க. இதோட வேல்யூ வந்து ரூட் 2ங்கிறது தெரியும். இப்போ ரூட் 2 இந்த ஹோல் ரூட் 2 இந்த ஹோல் கியூப்பு ஈக்குவல் டு ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் தான் நமக்கு கேட்குறாங்க. இப்போ சைன் கியூப் ஏ ப்ளஸ்ஸு காஸ் கியூப் ஏ தான் வந்து நமக்கு தேவை ப்ளஸ்ஸு 3ab. ஸோ ஏபியோட வேல்யூ வந்து நமக்கு இங்கே கிடச்சிருக்குது 1/2/2ங்கிறது கிடச்சிருக்குது. ஏ ப்ளஸ் பிக்கு வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க ரூட் 2. இப்போ இது ரூட் 2ங்கிறது தெரியும். இதை கியூப் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 2 ரூட்டுங்கிறது கிடைக்கும். இந்த ப்ளஸ் இந்த சைடு வந்தால் மைனஸாக மாறும். 3 ரூட் 2/2ங்கிறது கிடைக்கும் ஈக்குவல் டு சைன் கியூப் ஏ ப்ளஸ்ஸு காஸ் கியூப் ஏங்கிறது நமக்கு தெரியும். இந்த 2 இந்த விஷயம் மல்டிபிள் பண்ணும்போது 4ங்கிறது வரும். 4ல் 3 போச்சு அப்படின்னா 1. இப்போ ரூட் 2/2 ஈக்குவல் டு சைன் கியூப் ஏ ப்ளஸ்ஸு காஸ் கியூப் ஏங்கிறது நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ 2/√2ங்கிறது ஆப்ஷன் ஏ டியில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நான் ஒய் ஈக்குவல் டு 2x + 3 இந்த ஈக்குவேஷனில் ஒய் ஈக்குவல் டு -1/2 x -1ங்கிறது கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு mx + c இருக்குது. அப்போ எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ தான் நமக்கு எம்மாக இருக்கும். ஸோ அப்போ m1ஓட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 2, m2ஓட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா -1/2. ஸோ ரெண்டுமே பர்பெண்டிகுலராக இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா ஸோ m1 × m2 ஈக்குவல் டு -1ங்கிறது தெரியும். ஸோ m1ஓட வேல்யூ வந்து 2, m2ஓட வேல்யூ -1/2 ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 1ங்கிறது வருது. அப்போ இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னா பர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 21வது கொஸ்டின். ஸோ 21வது கொஸ்டின் வந்து sin x = cos 5x - 60 கொடுத்துருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா sin x = sin ஸோ 90 - 5x ஸோ மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ்ங்கிறது வரும் ஓகேவா. இப்போ சைனு இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஸோ எக்ஸு ஈக்குவல் டு ஸோ 90 - 5x ஸோ ப்ளஸ் 60ங்கிறது வரும். அப்போ 6x = 150ங்கிறது கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 25ங்கிறது வரும். 25 டிகிரிங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து தேவையான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ ரெண்டு ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி பேருங்கிற கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி பேர் அப்படின்னா ஸோ a + b வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 90 டிகிரியாக இருக்கும். சப்ளிமெண்ட்ரி பேராக இருந்தால் a + b வேல்யூ வந்து 180 இருக்கும். ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிளாக இருந்தால் a + b வேல்யூ வந்து 360 இருக்கும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ மெஷர்டு த ஒன் ஆங்கிள் வந்து 10 டிகிரி மோர் தென் எனக்கு மோர் தென் லெஸ் தென் அப்படின்னாவே ரெண்டுமே என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணும். ரெண்டோட டிஃப்ரெண்ட் தான் சொல்லியிருக்காங்க 10னும். அது வந்து என்ன சொன்னால் 3 டைம்ஸ் ஆஃப் த அனதர் ஆங்கிள் சொல்கிறாங்க. அப்போ 3 டைம்ஸு அனதர் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்னு வச்சுங்க -xோட வேல்யூ வந்து
10 ஒரு டிகிரியோட வேல்யூ வந்து எக்ஸு, இன்னொரு டிகிரியோட வேல்யூ வந்து ஒரு ஆங்கிளோட வேல்யூ எக்ஸு, இன்னொரு ஆங்கிளோட வேல்யூ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வச்சுருங்க அப்படின்னா ஒய்ன்னு வச்சுருங்க அப்படின்னா 3 டைம்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் ஒய் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 10ங்கிறது கொடுத்துருவாங்க. இப்போ இன்னொன்று நமக்கு தெரியும். ஸோ ஒய் ப்ளஸ் எக்ஸ் அப்போ 2 ஆங்கிள் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 90 கிடைக்கும். இரண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து என்னது 4y ஈக்குவல் டு 100. அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன வரும் அப்படின்னா 25ங்கிறது வரும். ஒய் 25ங்கிறது இந்த இடத்துல சப்ஜெக்ட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 30னா 60 65ங்கிறது வரும். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் தான் கேட்குறாங்க. ஸோ ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் இந்த 2 இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது அப்படின்னா ஸோ 25 டிகிரிங்கிறது ஸ்மாலஸ்ட் ஆங்கிள். அப்போ 25 டிகிரிங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி கொடுத்துருக்காங்க. ஏபிசி ஆங்கிள் பைசெக்டார். ஆங்கிள் பைசெக்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இன் சென்டர்னு அர்த்தம். ஆங்கிள் பி அண்ட் சி வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல மீட் பண்ணுது அப்படின்னா ஐங்கிற பாயிண்ட்லேருந்து மீட் பண்ணுது. ஸோ இதை மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பி சி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி இது வந்து பார்த்தீங்கன்னா பைசெக்டார் பண்ணுது. எப்படின்னா ஒரு ஆங்கிள் 2 ஈக்குவலாக இருக்குது. இப்போ இது 2 வந்து ஆங்கிள் 2 ஈக்குவலாக இருக்கும். இது வந்து எங்கே மீட் பண்ணுது அப்படின்னா ஐங்கிற இடத்துல மீட் பண்ணுது. பிஐசி வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆங்கிள் வந்து நமக்கு என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா 110ங்கிறது கொடுத்துருவாங்க. ஸோ நமக்கு தெரியும் பிஐசி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 90 டிகிரி ப்ளஸ் 1/2ங்கிறது தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டீட்டா இருந்துச்சு அப்படின்னா இதோட வேல்யூ ஸோ இதோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 90 ப்ளஸ் டீட்டா டிவைட் பை 2ஆக இருக்கும். ஸோ இதோட வேல்யூ டீட்டா இருந்துச்சு அப்படின்னா இதோட வேல்யூ இதுவாக இருக்கும். ஸோ இந்த 90 ப்ளஸ் டீட்டா பை 2 தான் 110ங்கிறது கொடுத்துறாங்க. 90 ப்ளஸ் டீட்டா டிவைட் பை 2ஓட வேல்யூ வந்து என்னது 110 கொடுத்துறாங்க. அப்போ டீட்டா டிவைட் பை 2 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 20 இருக்கும். அப்போ டீட்டாவோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 40 இருக்கும். ஓகே, ஸோ 40ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 24 கொஸ்டின். 24 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணுங்கள். இப்போ 2 + 3 வந்து 5ங்கிறது கிடைக்கும். ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் √3 √6 வந்து பார்த்தீங்கன்னா √6ங்கிறது கிடைக்கும். ஸோ இது ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சரு. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ பிக்யூஆர் அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துறாங்க. ஸோ பிக்யூஆருங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னா ஸோ ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னா பேரலாக இருக்குது. கியூஆர் எஸ்டி வந்து எப்படி இருக்குது பேரலாக இருக்குது. பிஎஸ்ஸோட வேல்யூ வந்து நமக்கு வந்து 5ங்கிறது கொடுத்துறாங்க. எஸ்கியோட வேல்யூ இதோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா 10ங்கிறது கொடுத்துறாங்க. பிடி இதோட வேல்யூ 6ங்கிறது கொடுத்துறாங்க. அப்போ இதோட வேல்யூ வந்து நமக்கு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த 2 ட்ரையாங்கிள் வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா சிமிலரிட்டாக இருக்கும். அப்போ வந்து 5 டிவைட் பை அப்போ இந்த வேல்யூ டிவைட் பை இந்த டோட்டல் வேல்யூ 15 ஈக்குவல் டு 6 டிவைட் பை இந்த டோட்டல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6 + x. ஸோ இது ரெண்டு நீங்கள் காமனாக கேன்சல் பண்ண போது ஸோ 5ஆல் கேன்சல் பண்ணால் 3ங்கிறது வரும். அப்போ ஸோ 6 + x ஈக்குவல் டு நமக்கு வந்து 3 × இது வந்து 18 வரும். எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 12 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்துங்கிறது இதோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ 12 சென்டிமீட்டர் இருக்கும். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா டிஆரோட வேல்யூ தான் கேட்குறாங்க. டிஆரோட வேல்யூ நமக்கு என்னது 12 சென்டிமீட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வந்து 33வது செட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.